Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா AVLT தான் பார்க்க போகிறோம். ஸோ AVLTயோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னாக்கா AVLT is the highest balanced binary search tree. In an AVLT, balance factor of every node is either -1, 0, 1. ஓகேங்களா, இப்போ வந்து பைனரி சர்ச் மாதிரி தான் AVLTயும். இது வந்து பேலன்ஸ்டு, பட் ஹையஸ்ட் பேலன்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது பேலன்ஸ் ஃபேக்டரை இங்கே நம்ம வந்து ஒரு நொட்டேஷனுக்கு அப்புறமும் பேலன்ஸ் ஃபேக்டரை செக் பண்ணுவோம். ஸோ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து -1, 0, 1 இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து கரெக்டான ட்ரீ. இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரீயை வந்து மாற்றணும். இதான் வந்து AVLT. பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதான். ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரீ. அதாவது லெஃப்ட் சப்ட்ரீ அப்படின்னாக்கா அதோடைய ஹைட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 1, 2 இருக்கா, ஆனால் லெஃப்ட் சப்ட்ரிலேருந்து 0. அப்போ இது வந்து லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரினா இங்கே வந்து 0ன்னு வரும், இங்கே வந்து 2ன்னு வருமா, ஸோ -2ன்னு வரும். அப்போ இது வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் கிடையாது. அதை மாதிரி அதோடைய ஹைட் அப்படின்னாக்கா லெவலை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஏவியல் ரொட்டேஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ரொட்டேஷன், நெக்ஸ்ட் வந்து டபுள் ரொட்டேஷன். சிங்கிள் ரொட்டேஷனில் 2 டைப் இருக்குது, லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன். டபுள் ரொட்டேஷனில் லெஃப்ட் டு ரைட் ரொட்டேஷன், ரைட் டு லெஃப்ட் ரொட்டேஷன். ஓகேங்களா, இதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னாக்கா இன்சர்ட்டிங் ரைட் சைல்ட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ பிகம்ஸ் இம்பேலன்ஸ்டு, பெர்ஃபார்ம் லெஃப்ட் ரொட்டேஷன். அதாவது ரைட் நோடில் ரைட், இப்போ வந்து ரைட் சைடா, இப்போ ரைட் சைடில் வந்து ரைட் மறுபடியும் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து இம்பேலன்ஸ்னா லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரியா. இப்போ இங்கே இதோடைய லெஃப்ட் சப்ட்ரீ என்ன அப்படின்னாக்கா 0ன்னு வரும். ஸோ 0 -2 = -2. அப்போ ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக வந்திருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பெர்ஃபார்ம் லெஃப்ட் ரொட்டேஷன். பெர்ஃபார்ம் லெஃப்ட் ரொட்டேஷன்னா அதாவது ட்ரீ வந்து ரைட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இருக்க ஒரு நோடை வந்து லெஃப்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவோம், அதான் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ வந்து ரூட்டாக மாறிடும், 1ம் 3ம் லெஃப்ட் ரைட் சைல்டாக மாறிடும். இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லெஃப்ட் ரொட்டேஷன். ரைட் ரொட்டேஷன் பார்க்கலாம். இன்சர்ட்டிங் ரைட் சைல்டு ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ ட்ரீ பிகம்ஸ் இம்பேலன்ஸ்டு, பெர்ஃபார்ம் ரைட் ரொட்டேஷன். அதாவது எதில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைல்டை லெஃப்ட் சப்ட்ரீல இன்சர்ட் பண்ணோம். இங்கே வந்து ரைட் சைல்டை ரைட் சப்ட்ரீல இன்சர்ட் பண்ணோமா, அதே மாதிரி லெஃப்ட் சைல்டை லெஃப்ட் சப்ட்ரீல இன்சர்ட் பண்ணோம்னா ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக மாறிடும். நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு ட்ரீ வந்து ரைட்டாக இருக்கணும், ரைட் ரொட்டேஷனுக்கு ட்ரீ வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நம்ம ரைட் ரொட்டேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணோன்னா 3 வந்து ஹெட்டாக மாறிடும், 2 வந்து லெஃப்டாகவும் 4 வந்து ரைட் சைல்டாகவும் மாறிடும். ஓகேங்களா, இதான் வந்து ரைட் ரொட்டேஷன். AVLT வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நல்லா புரிஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தேர்ட் ரொட்டேஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் ரொட்டேஷன். அதாவது லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடும் ரொட்டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம், அப்போ தான் வந்து ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட்டிங் ரைட் சைல்ட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ. அங்கே என்ன பண்ணோம், ரைட் சைல்ட் ஆஃப் ரைட் பார்த்தோம், லெஃப்ட் சைல்ட் ஆஃப் லெஃப்ட் பார்த்தோம். இங்கே வந்து ரைட் சைல்ட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ அப்படின்னாக்கா ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக மாறிடும். தென் பெர்ஃபார்ம் ரொட்டேஷன், மறுபடியும் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும், அகெயின் பெர்ஃபார்ம் ரைட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்சர்ட்டிங் ரைட் சைல்ட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ. லெஃப்ட் சப்ட்ரீல ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணோம்னாக்கா ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஸோ லெஃப்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த 2 வந்து மேலே போய்டும். ஏன்னா இது வந்து பைனரி சர்ச் கான்செப்ட் தான். ரூட்டு தான் வந்து பெருசாக இருக்கணும், லெஃப்ட் வந்து சின்னதாக இருக்கணும், ரைட் வந்து அதை விட பெருசாக இருக்கணும். அது மாதிரி இது பண்ணோம்னா ரூட் வந்து 2 வந்து மேலே போய்டும், 1 வந்து சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் இப்போ வந்து ட்ரீ வந்து பேலன்ஸ் ஃபேக்டர். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் எங்கே எப்படி பார்க்குறோம்னாக்கா லெஃப்ட் சப்ட்ரியோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன, இது வந்து 1ஆ, இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு நோடு வந்திருக்கு, அது வந்து 1, அது ஒரு ஹைட்டா, ஸோ 1. நெக்ஸ்ட் இதுக்கு சைல்டு வந்திருக்கு, அது வந்து 2. ஸோ வந்து லெஃப்ட் சைல்டோடது வந்து ஹைட் வந்து 2, ரைட் சைல்டிங்கே கிடையாது. அப்போ 2 - 0 = 2. இப்போ வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒரு நோடுக்குமே நம்ம வந்து ஹைட் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நோடுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து லெஃப்ட் சப்ட்ரீல எதுவுமே கிடையாது, ஸோ 0. ரைட்டில் வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்கா, ஸோ 0 - 1 வந்து 1. ஓகேங்களா, -1 or 1 இது வந்து பேலன்ஸ்டாக இல்லை. இந்த ட்ரீ வந்து இப்போ பேலன்ஸ்டாக இல்லை. இப்போ இந்த நோடுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, ஸோ 0ன்னு போட்டுக்கிட்டோம். இந்த ட்ரீ வந்து எல்லா நோடுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த நோடு வந்து பேலன்ஸ்டாக இல்லையா, ஸோ என்ன பண்ணுறோம்னாக்கா லெஃப்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இங்கே வந்து 2 - 0 வந்து 2ன்னு இருக்குமா, ஸோ வந்து இதுவும் வந்து பேலன்ஸ் கிடையாது. லெஃப்ட்டோட ஹைட் என்னது 1, 2 2 லெவல் போயிருக்குல்ல, லெவலில் தான் ஹைட்டை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் 2 வந்து ஹெட்டாக மாறிடும். இப்போ நான் லெஃப்ட்லேயும் ஒரு சைல்டு இருக்குது, ரைட்லேயும் ஒரு சைல்டு இருக்குது, அப்போ 1 - 1 வந்து 0.
நெக்ஸ்ட் வந்து இந்த நோடுக்கு பார்த்தோம்னா 0, இந்த நோடுக்கு பார்த்தோம்னா 0. இதே மாதிரி ஒரு நோடுக்குமே நம்ம ஹைட் ஃபேக்டர் வந்து செக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இது வந்து லெஃப்ட் டு ரைட் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து அப்படியே வைஸ் வர்ஸா. இங்கே என்ன இன்சர்ட்டிங் ரைட் சைல்ட் ஆஃப் லெஃப்ட் சப்ஜியா, இங்கே வந்து லெஃப்ட் சைல்ட் ஆஃப் ரைட் சப்ஜி, அவ்வளோதான், வைஸ் வர்ஸா. ஓகே, லெஃப்ட் சைடில் ரைட் சப்ஜி இன்சர்ட் பண்ணோம்னாக்கா, அதாவது லெஃப்ட் சைடில் ரைட் நோடு இன்சர்ட் பண்ணோம்னாக்கா ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக மாறிடும். நெக்ஸ்ட் அது வந்து ஒரு ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி வந்து ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் அப்பயும் வந்து ட்ரீ இம்பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்குடைய ஹைட் என்னது, லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து 2 இருக்கா, அப்போ வந்து 2ன்னு வருமா, -2 or 2. இப்போ வந்து ட்ரீ இம்பேலன்ஸ்டாக இருக்கா, ஸோ ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா ரைட்டு வந்து அதே தான் வரும். இந்த நோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0, -2 ஒரு நோடுக்குமே பார்க்கணும். 0, -2 அதாவது லெஃப்ட்டில் எதுவுமே கிடையாது, ரைட்டில் 2 லெவல் இருக்குது, ஸோ 2 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த நோடுக்கு பார்த்தோன்னா லெஃப்ட்டில் எதுவும் இல்லை, ரைட்டில் மட்டும் தான் இருக்கும், ஸோ 1 வந்துடும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 மட்டும் தான் வரும். -1ம் 1ம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக -2, -1 தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பார்க்கும்போது இந்த 2 வந்து ஹெட்டாக மாறி 1 வந்து லெஃப்ட் சைல்டு, 3 வந்து ரைட் சைடாக மாறிடும். இது பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோன்னா 1 - 1 வந்து 0. ஸோ இந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் பேலன்ஸ் ஃபேக்டர். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவிஎல்ஜி பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவிஎல்ஜியில் வந்து 3 ஆப்ரேஷன்ஸ்க்கு சர்ச்சிங், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். இப்போ இன்சர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இன்சர்ட் த நியூ எலமெண்ட் இன்டு த ட்ரீ யூசிங் பைனரி சர்ச் ட்ரீ இன்சர்ஷன் லாஜிக். அதாவது பைனரி சர்ச் ட்ரீ இன்சர்ஷன் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் இன்சர்ஷன் செக் த பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் எவ்ரி நோடு. நம்ம ஒரு டைமும் இன்சர்ட் பண்ணும்போதும் சரி, டெலிட் பண்ணும்போதும் சரி, அதோடைய பேலன்ஸ் ஃபேக்டர் சொல்லியிருக்கல, 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், -1 இருக்கலாம்னு சொல்லியிருக்கல. ஸோ வந்து ஆஃப்டர் இன்சர்ஷன் ஒரு நோடுக்கு அப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து if a balance factor of any node is other than 0 or 1 or -1 அப்படின்னாக்கா then the tree is said to be a imbalanced. In this case நம்ம வந்து மறுபடியும் வந்து பெர்ஃபார்ம் வந்து நோட்டேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. அதாவது நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், இன்சர்ஷன் டெலிஷன் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் வந்து ரொட்டேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து பேலன்ஸ்ட் ட்ரீயாக மாற்றணும். ஓகேங்களா. ஓகே, இன்சர்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன்ல, பெர்ஃபார்ம் ரொட்டேஷனாக தான் வந்து இங்கே வந்திருக்கு. மறுபடியும் வந்து பேலன்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அல்காரிதம் பார்த்தோம்னாக்கா இஃப் ரூட் இஸ்கள் நல்ல அப்படின்னாக்கா ரிட்டன் நியூ நோட் ஆஃப் எக்ஸ். அதாவது நம்ம வந்து ரூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ நம்ம எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருந்தா அது காமிக்கும், இல்லைனா வந்து நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் நல்ல அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், மைனஸ் சர்ச் கான்செப்ட் யூஸ் பண்ண மாதிரி தான். இப்போ வந்து கீயோட வேல்யூ வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ லெஸ் தான் ஈக்குவல் டு ரூட்டோட கீயை விட லெஸ் தான் நினச்சோம்னாக்கா ரூட்டோடைய லெஃப்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோமா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரூட்டோட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை வந்து ரூட் இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து ரொட்டேட் பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்சர்ட்னாக்கா ரூட்டோட ரைட்டில் இன்சர்ட் பண்ணணும். ரூட்டோட ரைட்டில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ரொட்டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹைட்டோட ஃபைன் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் ரூட். ஓகேங்களா. இதான் வந்து இதோடக்கான அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து டெலிஷன் பார்க்கலாம். டெலிஷனும் வந்து பைனரி சர்ச்சில் நம்ம எப்படி டெலிட் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஒரு டைம் வந்து டெலிட் பண்ணும்போதும் சரி, இன்சர்ட் பண்ணும்போதும் சரி, நோடுடைய ஹைட் அதாவது பேலன்ஸ் ஃபேக்டரை மட்டும் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேலன்ஸ் ஃபேக்டர் மட்டும் தான் இதில் முக்கியமான கான்செப்ட். ஸோ பேலன்ஸ் ஃபேக்டரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அல்காரிதம் அதே மாதிரி தான். எப்பயுமே வந்து எந்த நோடை டெலிட் பண்ணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிப்போமா. ஸோ ஃபைன் த டெலிட்டிங் நோடு வந்து ஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணணும். இது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் ரொட்டேட்டாக, அப்பயும் இம்பேலன்ஸாக இருந்துச்சு அதாவது சிங்கிள் இம்பேலன்ஸ் வந்து ஒரு நோடு வந்து இம்பேலன்ஸாக இருந்துச்சுனாக்கா சிங்கிள் ரொட்டேட், இல்லை அப்படின்னாக்கா டபுள் ரொட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா ஒரு அல்காரிதம் மாதிரி எழுதிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதிக்கனாலும் எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுன மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எக்ஸாம்பிளை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸாம்பிள் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து 4ங்கிறது ரூட்டு, அதுக்கு 2 சைல்டு 3 and 7, 7க்கு 3 2 சைல்டு 6 8 9. இப்போ நம்ம 6 டெலிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லீஃப் நோடு, ஸோ வந்து உடனே டெலிட் ஆகிடுமா. டெலிட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இம்பேலன்ஸ்னால் இப்போ இதோடைய லெஃப்ட்டு ட்ரீயோடைய ஹைட் என்ன 1 தான். 1 மைனஸ் ரைட் எவ்வளோ இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ 3ன்னும் போது என்னது -2. ஸோ இம்பேலன்ஸ்டாக இருக்கா. நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னாக்கா இது வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து 0 -2 வந்து -2. இதுக்கும் வந்து 0 -1 வந்து -1. இந்த நோடுக்கு வந்து 0 தான் வரும். 9க்கு வந்து எதுவுமே கிடையாது இல்லையா, லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, ஸோ 0 தான் வரும். இப்போ இது வந்து ஒரு நோடு இம்பேலன்ஸ்னாலும் அந்த ட்ரீ வந்து இம்பேலன்ஸ்டான ட்ரீ தான். ஸோ இங்கே வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குல்ல, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரொட்டேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே என்ன ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இது வந்து என்ன ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், லெஃப்ட் பண்ணலாமா. ஸோ லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 7 வந்து கீழே வந்துடும், 8 வந்து ஹெட்டாக மாறிடும். ஸோ அது வந்து பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ ஆஃப்டர் எடிஷனுக்கு அப்புறம் இந்த 8 வந்து ரூட்டாக மாறிடும், 7 வந்து லெஃப்ட் சைல்டாக, 9 வந்து ரைட் சைல்டாக மாறிடுமா. 4 உடைய பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம்னாக்கா லெஃப்ட்டில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது, ரைட்டில் வந்து 2 லெவல் இருக்கு இல்லையா. ஸோ 1 - 2 அப்படின்னாக்கா -1. ஸோ வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் தான். 3க்கு பார்த்தோன்னா 0, ரைட்லேயும் நோடு இல்லை, லெஃப்ட்லேயும் நோடு இல்லை. நெக்ஸ்ட் 8க்கு பார்த்தோம்னாக்கா ரைட்டில் ஒன்று இருக்குது, லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ 1 - 1 = 0. 7க்கும் எந்த சைல்டும் இல்லை, 9க்கும் எந்த சைல்டும் இல்லை. ஸோ அப்போ இந்த பேலன்ஸ் வந்து இந்த ட்ரீ வந்து பேலன்ஸ் ட்ரீ. Thus the given tree is balanced. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி பார்க்கணுங்கிறத இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.